நாம இன்னும் கொல்லப்படலையே அப்படிங்கிற அளவுல நீங்க மன நிறைவு அடைஞ்சுக்கிற வேண்டியதுதான். போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில கொலைகள் குறைவு. ஒரு கொலைனாலும் கொலைதான், ஒரு உயிர்னாலும் உயிர் தான். கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள படுற பாட நீங்க பாத்தீங்களா? எங்க ஐயா நான் சிக்கல்ல இருக்கேன் அவ்வளவு பெரிய தலைவரே இக்கட்டி சிக்கல் இருந்தாருன்னா நாடும் மக்களும் எப்படி இருக்கிறது? மண்ணின் மகனா அன்பாய மக்கள்கிட்ட சொல்றது, நாம இன்னும் கொல்லப்படலையே அப்படிங்கிற அளவுல நீங்க மன நிறைவு அடைஞ்சுக்கிற வேண்டியதுதான். கேட்கறதுக்கு முதல்வர் சொல்ற பதில பாருங்க. போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில கொலைகள் குறைவு. ஒரு கொலைனாலும் கொலைதான், ஒரு உயிர்னாலும் உயிர் தான். இங்க எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, வளங்களை கொள்ளையடிக்கிறவன் முறைகேடா மலைகளை நொறுக்கி கற்கள்ங்கிற பேர்ல, குவாரிங்கிற பேர்ல மணலை அள்ளி விற்கிறவனை தடுக்க போறான்னு ஜவஹர் அலி கொலைக்கு நீங்க கடுமையா நடவடிக்கை எடுத்திருந்தா ஜாகிர் ஹுசேன் இன்னைக்கு செத்துக்க மாட்டார். 6 மாசமா அவர் வலையொலியில பேசிட்டே இருக்காரு. நேரடியா முதல்வருக்கே பேசுறாரு. இந்தந்த அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது, இவங்க என்னை இத்தனை முறை என்னை கொல்றதுக்கு அச்சுறுத்துறாங்கன்னு. அதுக்கப்புறமும் ஒருத்தர் உரிய பாதுகாப்பு கொடுக்கல. நடுச்சாலையில வெட்டுறதுங்கிறது இது எப்படி இந்த துணிவு வருது? நீங்களே இப்ப 3 கொலைகளை சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு 4-5 நாளைக்குள்ள எத்தனை கொலைகள் அப்படின்னா, இப்ப நான் வீட்டுக்கு பத்திரமா போவேன்னா நீங்க வீட்டுக்கு போவீங்களா? என் தங்கச்சி எங்க அண்ணன் எல்லாம் வீட்டுக்கு போவாங்களாங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமா, ஒரு நாடா இந்த நாடு உருவாயிடுச்சு. இவ்வளவு துணிச்சலா நீங்க அவங்க கொலை செய்வீங்க? தப்பி போகாம தடுக்கிறாரு முதல்வர். ராமஜெயம் ஐயா கொலை நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ தம்பி ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே இப்ப நீங்க சொல்றாங்களா, ஒரு எளிய நபர்கள், பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள். பின்புலம் இருக்கிற நபர்கள், சமூக செல்வாக்கு இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை. வீட்டு வாசல்ல வெட்டுறாங்க ஆம்ஸ்ட்ராங்க, ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொல்றாங்க. யார் கொன்னது, யாரு, என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க, இதனால இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில செய்தி வந்தாதான் குற்ற எண்ணிக்கை குறையும், குற்றவாளி அச்சப்படுவாங்க. போறாங்க 90 நாள்ல வெளியில வராங்க. சாட்சி சொல்ல பயப்படுறதுனால, உரிய சாட்சிகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால அது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமா எடுத்து விடுதலை செய்யறோம்னு சொல்லிடுது நீதி. இதெல்லாம் நடக்குது. ஒரு கொலையாளர்னு ஒரு இவ்வளவு கொலையாளியை பார்த்து எவன் துணிஞ்சு சொல்லுவான்? அப்படிப்பட்ட சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லாதனால யாரு சொல்லுவா? ஒரு மனைவி குழந்தைக்கு முன்னாடியே வண்டிகளை வச்சு கணவனை நடுச்சாலையில கொல்ற அளவுக்கு கோரமான ஒரு மாநிலம். நான் முன்னாடி எல்லாம் பீகார்ல தான் இப்படி நடக்கும்னு நான் கேள்விப்பட்டப்ப. ஆனா இப்ப கண்ணு முன்னாடி நம்ம மாநிலமும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ யாருக்கும் இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நம்பிக்கையோட அனுப்ப முடியாது, கல்லூரிக்கு அனுப்ப முடியாது, தொடர் வண்டியில அனுப்ப முடியாது, பேருந்துல போக முடியாது. நடந்து போனா கொல்றான்னா, வாகனத்துல போனாலும் மறிச்சு கொல்றான். போலீஸ தீ வச்சு கொளுத்துனாங்களா இல்லையா? அவர் பேர் என்ன, அந்த கலர்கள் நம்ம போலீஸ தீ வச்சுக்கு கரிய உடலோடு எடுக்கிறாங்க. பல்லடத்துல வீட்டுக்குள்ள 2 பேரை வெட்டி கொண்டாங்கல்ல, அது யாரு அந்த குற்றவாளி? ஒரு வழக்கில் 3 தீர்ப்புகள் இருக்கு. கீழ மேல விடுதலை செய்யும், உயர் நீதிமன்றம் தண்டிக்கும், உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்யும். உயர் நீதிமன்றம் விடுதலை செஞ்சா உச்ச நீதிமன்றம் தண்டிக்கும். அப்போ ஒரு வழக்கு 3 நீதி இருக்கு ஒரு நாட்டுல. இப்ப எல்லாமே அதிகாரத்திற்கு, இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள்னு நம்ம பேசுறோம். இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த புலனாய்வுத்துறை, 5 தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள். இது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களா இயங்குது. நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். நான் சொன்னா உங்க வீட்டுல ரைடு வரும், இவன் நடவடிக்கை எடுனா எடுக்கும். 1000 கோடி டாஸ்மார்க்ல ஊழல், 150 கோடிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்ச அதிகாரம், அதே அதிகாரம் தான் இப்ப இருக்குது. ஏன் இந்த 1000 கோடிக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல? அது போராடிக்கிட்டு இருக்கு. ஆட்சி வரணும்னு நினைக்கிற பெருமக்கள் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும், கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும் தான் நீங்க கேட்கணும். நீங்க கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க, கூட்டணி வைங்க. கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் சட்டசபைக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள படுற பாட நீங்க பாத்தீங்களா? நான் சுதந்திரமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கேட்கறதுக்கெல்லாம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இப்படி உட்கார்ந்து நீங்க இந்த கேள்விகளை எல்லாம் கேளுங்க. எங்க இந்த இப்படி கொலையா நடக்குதுங்க, எங்க இப்படி 1000 கோடின்னு இந்த கூட்டணி திமுக வச்சிருக்க தலைவர்கள் யாராவது ஒரு பதில் சொல்லிட்டா
அப்புறம் நான் கொட்டின்னு வைக்கிறேன். அதாவது நாட்டு மக்கள் சுதந்திரமா வாழணும், எல்லா உரிமையும் பெறணும்னு போராட வந்துட்டு நானே சுதந்திரத்தை வந்துட்டு நின்றுட்டேன்னா, நீங்களே பாத்தீங்க. நான் எங்க ஐயா செங்கோட்டைன்னு ஒரு விழாவுல, தம்பி பாண்டே விழாவுல நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறேன். அவரே சொல்றாரு, சீமான் எங்க ஐயா நான் சிக்கல்ல இருக்கேன். அவ்வளவு பெரிய தலைவரே இக்கட்டு சிக்கல் இருந்தாருன்னா நாடும் மக்களும் எப்படி இருக்கிறது?